நடத்துறது என்று டெமராட்சி மக்களுக்கே தெரியாது. நீங்கள் பார்க்குறது வந்து மயிலட்டி கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய கனவில் வந்து பொங்கல் சொல்லி சொல்லுங்க. கனவில் வந்து இங்கே கண்ணகி வந்து இருந்த ஒரு இதில் ஆணி பொங்கலில் உப்பு தண்ணீரை விளக்கெரிய அதிசயத்தை தான் தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்லச்சின்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு செல்லச்சின்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் அதாவது 29/6/2026 பார்த்தீங்கன்னா ஆணிப்பொங்கல் விழா தான் இங்கே நடக்குது. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உப்பு தண்ணீரை விளக்கெரிய அதிசயம் நடக்குது. அது போன திங்கட்கிழமையிலேருந்து இந்த திங்கட்கிழமை மட்டும் உப்பு தண்ணீரை விளக்கெறிஞ்சு ஒன்று அதிசயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. நான் நிலையம் காட்டுறேன். காலையை முழுமையாக பாருங்கோ, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாருக்கும் முருகன் அருளும் கிடைக்கணும். மறக்காமல் யாரும் சொல்லுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற காணொலியில் உங்களுக்கு வரும். காலை திறந்து பார்ப்போம் இந்த மாதிரி பொங்கல் நடக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து மயிலட்டி கண்ணையம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த அலங்கார திருவிழா முன்னிட்டு இன்றைய தினம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலாலியால் வந்து செல்லச்சின்னதி முருகப்பெருமான் ஆலயத்தான் இப்போ போகிறோம். பாருங்கள் இரவு எப்படி மின்குமிழில் அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆலயத்தின் மணிக்கூட்டு கோபுரம் நீங்கள்டே பார்த்தீங்கன்னா சன்னதியில் ஆணிப்பொங்கல் இன்றைக்கு நடக்க போகுது. அதை மட்டும் தான் இந்த காலையில் அமைய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பொங்கலுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பாருங்க மக்கள் எல்லாம் மரக்கரையில் ஒட்டி கொண்டிருக்கணும். அமெரிக்கா பயம் பிள்ளவரம் கட்டு பத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நேத்திக்காக தொட்டில் கட்டுறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அதோட வந்து இதில் தங்கள் படிப்புக்காக எல்லாம் பக்தர்கள் துண்டு சீட்டு எழுதி வைக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும். திருப்பதிதன்னில் சட்டும் பரித்திக்க தோமே என்று திப்புள்ளலேகளை வைத்துக் கொண்டோமே. கட்டி பிடித்திரி கொண்டு போயாதை கல்விலே வைத்து கனமாய விட்டால் கட்டி பணம் மன்னவன்களே நானும் இறக்கிடும் நாரிங்கீரத்தில் வாழ கட்டி பணம் மன்னவன்களோ நானும் இறக்கிடும் நான்கள் எண்ணத்தில் வாழ. பொங்கலுக்குரிய பானைகளை வைக்கிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. அனைத்து பக்தர்களும் தெரியும் வைகாசி பொங்கல் வட்டாப்பள்ளியில் உப்பு தண்ணீரை விளக்கெரிய அதிசயம் பார்ப்பீங்கள். அதே மாதிரி சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆணி பொங்கலில் உப்பு தண்ணீரை விளக்கெரிய அதிசயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது வந்து சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் உப்பு தண்ணீரை விளக்கெரிய அதிசயம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாண்ட பேர் தர்மலிங்கம். ஐயா எவ்வளோ காலமாக சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் ஆணி பொங்கல் பொங்குறீங்க? நான் ஒரு 8 வருஷமாக பொங்கி கொண்டு இருக்கிறீங்க. என்னத்துக்காக நள்ளிரவு 12 மணிக்கு சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தில் பொங்கல் பொங்குறவங்க? அது என்னென்னாலும் ஒரு கோவிலன் வரலாறு படிக்கிறது. இந்த படிச்சுக்கணும் கோவிலங்கண்ணை வரலாறு படிக்கிறது.
அது ஒரு படிப்பு வந்த ஒரு அளவில் முடிய 12 மணிக்கு வளர்ந்து கட்டி பூ செய்கிறோம். இந்த வளர்ந்து கட்டுவினோம். வளர்ந்து கட்டினோம். அந்த வளர்ந்து கட்டி முடியத்தான் நாங்கள் இந்த பானை மூட்டி பொங்குறோம். அது என்னத்துக்காக திங்கக்கிழமையில் பொங்குறது, ஆணி மாதத்தில் பொங்கல் நடக்கிறது? அதான் சொல்கிறேன், அந்த ஆணி உத்தரத்தோடு அன்றி வார இதெல்லாம் திங்கக்கிழமையில் பொங்குறது. அதோட இந்த கண்ணை வரலாறு படிக்கிறது தானே, கோவிலங்கண்ணை வரலாறு தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். அது திங்களானே அம்மனுக்குரிய நாள் வந்து நான் நினைக்கிறேன், தெரியல. அதனால தான் திங்கக்கிழமையில் பொங்குறது. இதில் இந்த உப்பு தண்ணியில் விளக்கெரிய அதிசயம் வந்து பார்த்துருக்கீங்களோ? ஓ, நீங்கள் நேரில் வந்து பார்த்துறீங்களோ? இரவில் உப்பு தண்ணியில் எடுத்து அந்த எரியிற இல்லை, நீங்கள் எடுக்க பார்த்துறீங்களோ? அப்போ அந்த எடுக்க பார்த்து அப்படியான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கல? அதுவும் ஒரு நிலைமைக்கு முதலே எடுத்து வைப்பீங்க? எடுத்தது ஓ, எடுத்து 12 மணிக்கு போய் எடுத்து இங்கே விளக்கு ஏற்றினோம். ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலும் படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் படிப்பீங்க? ஒவ்வொரு நாளும் படித்து இண்டே பூத்தி இன்றைக்கு படிச்சுட்டு வளர்ந்து தட்டிட்டு இப்போ இந்த பூசை முடிய குளித்தி பாட்டு படிச்சுட்டு நிப்பாட்டினேன். இப்போ அதை விட சில ஆலயங்களில் அந்த பண்டம் எடுக்கிற மாதிரி நிகழ்வுகள் இங்கே இல்லை. அது என்னத்துக்கு? அதே புரியமாக அப்படி நடக்கிறதில்ல. அரிசி கொண்டு அறிவிடும் அந்த ஈசானத்தில் அரிசி அப்படி நீங்கள் பார்த்தா தெரியும். கீழே மேலே பிடிச்சோண்டு ஐயர் போய் அந்த கீழே சுற்றிட்டு இல்லை ஈசானத்தில் அரிசி இருக்குது. அப்போ ஐயா நேத்திக்கு பொங்கி கொண்டிருக்கிறீங்க? ஆமாம். ஐயா எந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? மீசாலேருந்து வந்து. மீசாலேருந்து 8 வருஷமாக பொங்கி கொண்டிருக்கிறீங்க? எனக்கு கனவில் வந்து பொங்க சொல்லி சொன்னேன். கனவில் வந்து சொன்னேன். இல்லை நான் அடுத்த நாள் வந்து ஐயாவிட கேட்டேன், பொங்க போகிறோன்னே தெரிஞ்சிடும். அப்படி பொங்கல் இல்லாத பாரதிங்கள் பொங்கல் எங்கே வேணுமெண்டாண்டே வந்து பொங்கல் உண்டு. இப்போ திங்கள் பொங்கலாம், நாளை செவ்வாய்க்கிழமையும் நேரம் மட்டும் பொங்கலாம் உண்டு ஐயா சொன்னேன். அப்புறம் பொங்கல் உண்டு. நான் உடனே திங்கள் 5-6 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன். நான் திங்கக்கிழமை வந்து பொங்கல் தூங்கினேன். இப்போ வந்து பொங்கல் பொங்கி கொண்டிருக்கேன். சரி ஐயா, நன்றி, சந்தோஷம் உங்களோட கதைச்சதுக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்கள். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பானைகளில் பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திகளை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இன்னும் வந்து பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கணும். ஆயத்த மணி அடிக்குது பாருங்க.
பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொங்கலுக்குரிய பூசைகளுக்கு நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து மண்டபப்படின்னு சொல்கிறதா. கிட்டத்தட்ட 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூசை முறையாம். இந்த மரபு வழி பூசை முறை வந்து இப்போ அருகி கொண்டு வரதா வந்து கூறப்படுகின்றது. மண்டபப்படி படையல் முடிஞ்ச பிற்பாடு இப்போ வந்து பொங்கல் பானை வைப்பதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டு தான் பார்த்து கொண்டீங்க. இப்போ அதுக்குரிய பூசைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. கண்ணகி அம்மன் வந்து இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பூசைகள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொங்கல் பானைக்கு பார்த்தீங்கன்னா பூசைகள் நடத்துக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கள். அக்கனிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பூசைகள் செய்யுங்க. விபூதியில் வைக்கிறத பார்க்கலாம். எல்லாம் வல்ல நமது செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலே கண்ணகி அது இந்தியாவிலே மதுரையை எரித்து பிறகு வற்றாப்பளையிலும் மடுவிலும் வந்து அவ கோபத்துடன் வந்து சினந்தணிந்ததாக எங்கள் புராணங்கள் கூறுகின்றது. அதற்காகத்தான் கண்ணகி ஆலயம் இந்தியாவில் ஒரு ஆலயமும் இல்லை. அது வந்து இலங்கை கரையோரமாக தான் அவள் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அப்படி அந்த வரிசையிலே வெற்றாப்பளை, உணவத்தை, நார்கோயில், மாதனை, செல்வச்சன்னதி, சுட்டிபுரம், சோலையம்மன், பண்டித்தளச்சி இப்படியே மட்டக்களப்புகளில் உள்ள கண்ணகி ஆலயங்கள் இப்போது எழுந்தருகிற ஆலயங்கள் முழுக்க கண்ணகி போனதாக வரலாறு கூறுகிறது. இந்த செல்வச்சன்னதியிலே இந்த முருகன் ஆலயத்திலே சில பேருக்கு கண்ணகியுடைய பொங்கல் ஏன் நடத்துகிறது என்று டெமராட்சி மக்களுக்கே தெரியாது. என்றால் இங்கே கண்ணகி வந்து இருந்தொரு ஆசனத்தில் வைத்துத்தான் இங்கே இன்றைய பொங்கல் செய்கிறார்கள். இந்த ஆனி மாதத்திலே பூர்வ பக்கத்திலே கடல் தண்ணியிலே 2வது திங்கள் விளக்கு வைத்து இந்த திங்கள் இங்கே அந்த திங்கட்கிழமையே இளம்புகூறல் புத்தக படிப்பு ஆரம்பிக்கப்படும். கண்ணையின் காப்பு சொல்லி இன்று வரையில் இந்த கண்ணையின் கதை பதித்து அவர்கள் இன்று 12க்கு இந்த வளர்ந்து கட்டி அந்த இளம்புகூறல் படித்து முடிந்து அதுக்கு பிறகு குளுத்தி அந்த குளுத்தி என்று சொல்லப்படுகிற கண்ணகி கோபம் கொண்டு மதுரை எரித்த பின்பு அவாவை இனந்தணிகிறதுக்கு அவாவுக்குரிய கோபத்தை தணிகிறதுக்காகத்தான் இந்த பொங்கல் செய்யப்படுவதாக எங்கள் புராணங்கள் கூறுகின்றது. இந்த 12 மணிக்கு வளர்ந்து வைத்து அடியார்கள் அனைவரும் பொங்கி இந்த செல்வச்சன்னதியிலே இந்த கண்ணையூர பொங்கலை இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி ஐயா, நன்றி. வளர்ந்த பானை கொண்டு போயினோம். இங்கே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திகளை வந்து செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கோ,
இப்போ நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட பானைகளில் வந்து பக்தர்கள் வந்து பொங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் தங்களுடைய நேர்த்திகளை இரவு 12 மணியோட இந்த பொங்கல் வந்து நடந்து கொண்டிருக்குது. எல்லோரும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேங்காய்கள் துருவி மரக்கறிகள் வெட்டி தங்களுடைய பொங்கல்களை செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு சின்ன தம்பியெல்லாம் இருக்கிறார். அம்மா வந்து பார்த்திங்கன்னா குலசாதம் செய்ய போகிறோம், அதுக்கு வந்து மரக்கறிகள் வெட்டுறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பிரதான பொங்கல் பானை பார்த்திங்கன்னா இப்போ பொங்கி ஊற்றுன்றதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்க பொங்கல் அரிசிகள் கொண்டு வரதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அரிசி போடுறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் பக்தர்களும் தங்களுடைய பொங்கல் பானைகளில் அரிசிகளை போடுறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் பார்த்தா போட்டு கொண்டிருக்கணும். ஐயா வந்து அரிசி அறிகிறத தான் பார்க்குறீங்க.